கன்னிராசினியர்களுக்கு வணக்கம். அமோக வெற்றி உங்களுக்கு உறுதி. அது மட்டுமில்லாமல் இத்தருணங்கள்ல லக் அடிக்க போவது உறுதிங்க. அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு புதனுடைய பெயர்ச்சியின் காரணமாக இனி உங்களுடைய ஆட்டம் ஆரம்பம் என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு புதனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில் ஸ்தானத்தில் குரு இருந்தாலும் அவர் சுகஸ்தானத்தை பார்ப்பது சிறப்புங்க. அதோடு உங்களுக்கு அல்லப்பரிய நன்மையை தருகின்ற ராகுவை குரு பார்ப்பதால் ராகுவால் ஏற்படும் நற்பலன்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் அமைய இருக்குதுங்க. குருவும் செவ்வாய் பார்வையால் இணைவதால குரு மங்கள யோகமும் குரு சுக்கிர யோகமும் சுகஸ்தானத்திற்கு கிடைக்கிறது. இதனால் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி நிச்சயம் உண்டுங்க. அதே போல் தனஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பொருளாதாரத்தில் சிறப்பு உண்டு. எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் கிடைத்து விடுங்க. கடன்களில் ஒரு பகுதி இந்த புதன் பயிற்சிக்கு பிறகு அடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல கன்னிராசினியர்களான உங்களுக்கு தரிசனமும் பெரியோர்களுடைய ஆசைகளும் நிச்சயம் உண்டுங்க. இவ்வளவு நாட்களாக ஒரு மன வருத்தத்தில் இருந்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கன்னிராசினியர்களான நீங்க சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, 7ஆம் இடத்தை சனி நெருங்குவதால் குடும்ப உறவுகள்ல சிக்கல்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்க. ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது அவசியம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ளுங்க. அரசாங்க விரோதம் வேண்டாங்க. பிறர் விஷயங்கள்ல தலையிட வேண்டும். ஜாமீன் கையெழுத்து போடுவதில் கவனமாக இருங்க. ஏன் எதற்கு என கேட்காமல் தெரிந்தவர்கள் சொல்கிறார்கள் அல்லது உறவினர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் நமக்கு என்ன அப்படி பிரச்சனை செய்திட போறார்கள், அவர்களால் நமக்கு என்ன துரோகம் நடந்துவிட போகுது என்று இல்லாமல் சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடு இருங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஏழைகளுக்கு இயன்ற அளவு உதவி செய்யுங்க. குல தெய்வத்தை தினமும் நினைத்து கொள்ளுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.